கலிஜரி முனியாண்டி உன் சொல்வாக்கு தப்பாதடா. என்னைய நாடு ஊராம் பேரு வாங்க வச்சு என் கலிஜரி காளி முனி ஐயா கொஞ்ச நேரம் இந்த இழுப்பகுடியில உள்ள ஆதினமிழகிய ஐயனார கூட்டிக்கிட்டு எந்த குதிரடா இன்னைக்கு உன் சொந்த குதிரை ஆடாத ஜாமியும் என் கலிஜரி உடமரத்தான கூப்பிட்டாட. இறங்காத தெய்வமும் என் கலிஜரி ஊத்தடியான கூப்பிட்டா இறங்கு. ஆளுயர வீச்சரோமா அடா ஆளுயர வீச்சரோமா அதையாதுடா கீநாட்டு என் கருப்பு வெள்ளி புடியருவா. உன் காலுக்கு சலங்கையிட்டு என் 18ஆம் படி பெரிய கருப்பு உன் இடமணிய இந்த இழுப்பகுடி கிராமத்துக்கு கொஞ்ச நேரம் நீ மேமாற்று. குத்த வச்சது மதுரை மேல மாட்டேக்கம்மா என் பாண்டியே. நீ கால் வச்சு கை கழுவன்னு கலுங்கட்டி போட்டலாம். தங்கியிருப்பது வட்டாயுரணி என் பாண்டி முனி சத்ததாமது சட கருப்பாயுரணி மேல மடக்கம்மாயா. என் பாண்டி முனி உனக்கு விளையாட்டு மைதானம்மா 5 சடை பரசி வர. என் பாண்டி முனி உனக்கு அழகு சடைய தோரண இட ஒத்த காலு சப்பானி அட ஒத்த காலு சப்பானி அவனுக்கு ஒரு காலு நொண்டியாடா. எலை நீ படுத்தது கலுங்கடியா இன்னைக்கு அலறுதுடா. இத்தி மாறா கருப்பு கூட வாடா. மதிப்பு கொடுங்கப்பா. ஒரு பெரிய மனுஷனுக்கு மதிப்பு கொடுங்கப்பா. சும்மா இருங்கப்பா. பெரிய மனுஷனுக்கு மதிப்பு கொடுங்கப்பா. மாதாயே அம்மாதாயே புண்ணிய வந்திய சொல்லுற கேளுங்கம்மா. முடிய வர வாய்களையே கட்டி போடுங்கம்மா. அம்மாதாயே புண்ணிய வந்தியம்மா புரியவருக்கு வாய கொஞ்சம் இறுக்கி போட்டுக்கம்மா. தாத்தா பாட்டி தாத்தா பாட்டி பாட்டி தாத்தா தாத்தா பாட்டி தூங்க போடு குறத்த விடாதே. தூக்க முடிஞ்சவனே நல்லாதே குறனை பேசாதே. இதில் வளர்த்த ஜன பிள்ளைகளை சும்மா இருங்கப்பா. பெரிய மனுஷாத்திரங்களுக்கு மதிப்பு கொடுங்கப்பா. ஏன் கரையில நிக்கிறிய? ஹலோ வாங்க தம்பி. அடே மைக்க போட்டு நோண்டிக்கிட்டு இருக்காயடா. வாலிமா இங்கப்பா. குடிச்ச ஓட்டு அன்னைக்கு விளங்குமாடா. இதுல எவன்டா வயசுக்கு வந்தவன்? ஹலோ ஹலோ இன்னர் ஏத்துப்பா. ஹலோ எதையோ போட்டு நோண்டான்டா. வாய்ஸை மாத்துதுப்பா. ஹலோ ஹலோ இன்னும் பத்தாதடா. மட்டும் மிளகாத்தூள் போடுறா. அண்ணன் இந்த நிற்கிறேன் எங்கள் அண்ணன் தம்பியெல்லாம் அப்படி உட்காருங்க. இது வேற ஆள்கிட்ட இடமா? உட்காருங்க. என்னடா வரப்புல கொக்கு உட்காந்த மாதிரி. இங்கிட்டு வாங்க தம்பி. இந்த தாருப்பாயில் உட்காந்துருக்கவன் எப்படி நாடகத்தை கெடுத்துருவாங்க. அந்த இடியப்பம்னு சொல்லிட்டாலே நக்கனாப்பில் தானே இருக்கேன். ஹலோ ஹலோ இன்னும் ஏற்றுப்பா. ஐயா இன்னர் ஏற்றுறா. மைக்கு அப்படித்தானா? ஓ மைக்கு சொல்ல தேவையில்ல. ஏற்றுப்பா தம்பி. நல்லா இருப்படா. உனக்கு ஒரு கப்புளிங்க ரெடி பண்ணுறேன். ஹலோ 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 இந்த இவன் வேற தரத்திலே முடிச்சவன். போடு சங்கு ஊதிக்கிட்டே இருக்கு.
போயிட்டு புரட்டாசி 3ஆம் தேதி வருவோமா? ஹலோ, யார் முகத்தில் முழிச்சனோ நீ கும்பிடு ஓட்டே முண்டை. ஹலோ ஹலோ எக்கோய் ஆஹா ஹலோ ஹலோ விடிய விடிய தானா? ஏ ஓ வேலையை அதை பார்ப்பா. ஹலோ 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 இன்னொரு வை. ஹலோ உன் காசை கொண்டாண்டு போ, காசை வெட்டி போட்டு முண்டை. ஏற்கனவே கடுப்பில் இருக்கேன், 20 ரூபாயை கொண்டு வர முண்டை. ஏ போப்பாங்கிட்டு. ஹலோ 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 அன்னை தந்தைதான் வணங்கி இழுப்ப ஊடி அருமை நல்ல 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 அருமை நல்ல இந்த பொட்டலை வணங்கி. ஹலோ 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 இழுப்பகுடி கிராமத்தில் என் கட்டட கட்டழகி அதினமிழகி ஐயனாரு குடியிருக்காரு குங்கும பொட்டலகி. ஐயனாரு குடியிருக்காரு குங்கும பொட்டலகி. வெடி அங்கே வைக்காதீங்க, எங்கன்னு வைங்களேன். இங்கே வச்சீங்கன்னா காலகாலத்தில் சம்பளத்தை வாங்கிட்டு போயிடுவேன். அடே அடே ஏன் வாய்ஸ் எனக்கே பயந்து கிடக்கடா. என்னையும் சேர்த்து விட்டு கூட மண்ணெண்ணெய் ஊற்றி எரிச்சு விட்டு போ. ஹலோ 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 பேர் அன்பு கொண்டு என் அண்ணன் தம்பிகளே, பெரும் மதிப்புக்குரிய அக்கா தங்கச்சிகளே,
வெளியூர்லேருந்து வருகிற அந்த என் உடன்பிறப்புகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் மண் மேடையில் நின்று கொண்டு எம்கேஆரின் இரவு வணக்கம். விசில் அடிக்கிறான்னா லேடிஸ் திரான்னு அர்த்தம். எவன் உத்தமனா அடிக்க மாட்டான். எங்கள் அண்ணன் தம்பியெல்லாம் அப்படி உக்காந்தீங்கன்னா நல்லா இருக்கும். எப்படி உக்காருவே டொங்காசா, அருமையான ஊர் நாவண்ணா எழுப்பகுடி. இங்கே அருளோடு இருக்குது இந்த ஆதினிமலை ஐயனார் சாமி, துடியான சாமிங்க. ஐயனார், கருப்பேன், முனியாண்டி, இந்த நொண்டி சாமினாலே அந்த ஊரில் பயங்கரமாக இருக்கும் சாமி. அதுலேயும் சில ஊரில் சாமி ஆடுறவன் தண்ணியை போட்டு ஆடுறேன். யார் வேணும் யார் வேணுங்கன்னா கட்டிங்க வேணும்னு படுத்துக்கிறாங்க. வர வர சாமி அழைக்கவே பயந்து கிடக்கு. டால்பின் அவனைத்தானே தேடிக்கிட்டு இருக்கேன். கிடமாடு மேய்க்க போயிட்டான்டா. பொம்பளையாள் அன்னைக்கெல்லாம் ஒரு பொம்பளை ஆடி தலையை விரித்து முன்னாடி மண்டி ஓட்டு ஆடிச்சு. நீ யாருன்னு கேட்டேன். இடுப்பை தடவிட்டு ஆத்தாடி பீரல் சாவியை காணாமனு ஓடிடுச்சு. ஆத்தாவுக்கு கூட தெரியுதான் கொத்தா இடத்த சொல். சாமி ஆடுவது என்ன? உன் உடம்புலே தெய்வம் குடியிருக்கும். தம்பி பேசாமல் இருக்கணும், சூத்தரிச்சு போவேன். பேசாமல் இருக்கடா. ஆனால் எவன் மண்டையும் சேரலடா. மண்டை அந்த அளவுக்கு தீயை வச்சு கறிக்கு வெட்டியிருக்கேன். எங்கள் அண்ணன் தம்பிலாம் இங்கே உட்காந்துருக்காங்க. எங்கள் அன்னைங்கெல்லாம் பார்த்தியா, இந்த கதவாளி அப்படித்தான். இங்கே ஒன்று அடிச்சுன்னா அங்கே ஒன்று அடிக்கேன். இவன் ஒரு கிலோ கொடுத்தா இங்கே இருக்கேன். பூரா ஒரே பேர் அடிக்கிறவங்க. மாடு புடி மாடு. என் தம்பிகளெல்லாம், தம்பி நீங்கள்லாம் எப்படி வேணால் சிரிங்க, என்ன வேணால் பேசுங்க, நீ மொத்தவங்களோட வைங்க. ஆனால் படிச்சு விட்டு பெரிய லெவலில் நீங்கள்லாம் பெட்டு படம் பார்க்கணும். வேற என்ன விட போகிறாங்க, அதைத்தான செய்திய. கருவை காட்டில் உட்காந்துக்கிட்டு கருவை பிடிச்சவங்க. எங்கள் ஊரில் ஒரு கிழவனை கொலை தெரிஞ்சான் ஒருத்தன். அவன் லவ்வர்கிட்ட முத்தம் கேட்கறதுக்கு அரை மணி நேரமாக குர்ரா குர்ரா அவர் வெளியே இருந்துக்கிட்டே பண்ணி பின்னாடி வந்துருச்சு போல. கடைசி வரைக்கும் விட்ட விடாமே வீட்டுக்கு போயிருக்கேன். இவங்களை வச்சு கல்யாணம் என்பது என்ன டொங்காசுன்றாங்க. அவங்க சொல்றதுக்குள்ள நம்ம முத்தி. கல்யாணம் என்பது ஆயிரங்காலத்து பயிர். இது யாரு மயந்தா பிள்ளையா அருமா வளர்த்துருக்கேன். 5வது தான் படிப்பேன், அதுக்குள்ள 3 நாள் லாடத்துக்கு திறேன். இவன் இருக்கிற ஊர்ல மழை புழு புழுன்னு வே. இளவட்டத்தில் எத்தனை போல குடியை கெடுக்கிறானோ. தம்பி ஒரு அறதான் கிருக்கண்டாளி மனை. என்னைய பார்த்தா இந்திக்காரே மாதிரி தெரியுதாடா? அப்துல் கலாம் ஐயா தெரியுமாடா? அது எப்படி தெரியும்? இடியப்பம் தெரியுமா? இடியப்பம், ஓசு, கப்ளிங்கி, ஏங்க குமாப்பட்டிக்கு வாங்க. அவன் சீத்தமில்ல போய் ஒரு பொம்பளையை கட்டி பிடிச்சி பிணைஞ்சுக்கு தர்றேன். அவன் யோகா, அவன் நல்லா இருக்கணும். அவன் ஒரே வீடியோ போட்டேன், ஒரு பொம்பளை அமைச்சு விட்டேன். நான் டெய்லி ஆடுறேன், என்கிட்ட வர்றோம் பொம்பளை வரோம் பூளை தள்ளிக்கிட்டு என்னங்க பக்கத்தில் வரேன். கத்தாழை வாடையும் கருவாட்டு வாடையும். இந்த மேடை ஓட்டது யாருப்பா? இது மேடையா இல்லை வாய்க்காலா? ஒருத்தன் தொடையில் ஒருத்தன் குசி விட்டாடா உட்கார்றது. தம்பி மைக்கு என்ன ரெடி பண்ணுறா? எப்படியும் தீபாவளி கூட ரெடி பண்ணிடுவேன். நல்ல செட்டுத்தேன். அவன் ஏதோ நோண்டுறேன். புதுசாக கல்யாணம் ஆயிருக்கா, அவனை வீட்டுக்கு போய் சொல்கிறான். பொண்டாண்டை நினப்பில் இங்கே ஓடுத்துருக்குறான்டா. முதல்ல 20 வருஷத்துக்கு முன்னாடி மை செட்டு போகிற ஆளுகளுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. அவங்க பண்ணுற சித்திரவதை அப்படி. இப்போ தருவாங்கடா, அண்ணன் அமைச்சு விட்றேன், இன்னும் தூங்க மாட்டேன். அமைஞ்சிருச்சா? அம்மா இவர் தானே பிடிச்சி விட்டவர், கையை பிடிச்சி விட்டவருண்டே. அவனுக்கு ஆகலைன்னு அனத்தான். ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா மாதிரி நீங்கள்லாம் வரணும் தம்பியெல்லாம். வாய்ப்பு இல்லைன்ட்டேன். அந்த தம்பி காலில் விழுகிறீங்க வாவேன். ஐயா நம்ம ஊர் பயில நல்லா இருக்காங்க. கொஞ்ச நாளில் ஐயனார் குதிரையை தூக்கிட்டு கூட அங்கிட்டு போயிடுவாங்க. ஐயனார் பாட்டை அடிச்சு விடுவா. கொஞ்சம் கிரீம் போட்டு வரேன். ஐயனார் பாட்டை அடிச்சு விட சொன்ன ஒரே ஆள் எங்கள் அண்ணன் தான். ஐயனார் வருவார் இருந்தே வர வேணாமா? அவர் குதிரையை ரெடி பண்ணணும், அருவாள் இது பண்ணணும், சாட்டையை பிடிக்கணும். இருக்கா? நீ ஆடிடாத, தண்ணியை போட்ட சும்மா இருந்தே. ஏன்ட்ட பேசக்கூடாது. சாமி வர்ற நேரம் வரும்.
சாமியை கூப்பிட்றதுக்கு உங்கள் வீட்டு கிளிக்கிற கிடையாது. இல்லை மைக்க போடுறியா என்னடா? கரெக்டாக போடுறான். ஊரில் ஒரு விஷயம் நடந்தா பெரியவர்கள் சொல்கிறத சின்னலாம் கேளுங்கப்பா. அதனுடைய கஷ்டமும் வேதனை யாருக்கு தெரியும்னா விழா கமிட்டிக்கு தான் தெரியும். நீங்கள் எல்லாரும் சும்மா போட்டுக்கிட்டு வைக்கிறதுக்கு இது சும்மா கிடையாது. சாமி எப்போ அழைக்கணுமோ அப்போ தான் அழைப்பேன். உடனே எப்படி வர்றேன்? அக்கினி சட்டி வளர்க்காம எவ்வளவு பொம்பளை போய் வெறும் சட்டியை தூக்கிட்டு இப்படி ஆடுனா விளங்குமாடா? அதே மாதிரி சாமி ஆடுற ஆளுங்க கண்ணை மூடிட்டு ஆடினேன்னா அது தவறான சாமி தான். கண்ணை திறந்துட்டு ஆடணும். எங்கள் ஊரில் ஒருத்தன் இளவட்டை விழுந்தேன், ஆடின சாமி நொண்டி சாமி, கண்ணை மூடிக்கிட்டேன். என்னப்பான்னு கேட்டேன். இந்த மாதிரி விவசாயம் விளையலை, அடுத்த வருஷம் விளையும் போ. 60 வயசு கிளை விழுந்தா படக்குன்னு சொல்லிவிட்டேன், அடுத்த வருஷம் தொட்டி கட்டுறேன்னு. அப்புறம் விளக்கம் பார்த்துட்டு அடித்தா கண்ணை திறந்துக்கிட்டு தான் குறியும் சொல்லணும். அதனால சாமி ஐயனார் துடியாக இருக்குது, மஞ்ச சட்டை அண்ணே கொஞ்ச நேரத்தில் உன் ஐயனார் வரும்னே, வரும்போது நீ எங்கிட்டு போய் பிடிக்கிறியோ. அதே மாதிரி ஆம்பளை பிள்ளை சொல்கிறேன் தம்பி, நீங்கள் எல்லாம் படிச்சுட்டு பெற்றதாக இதை அப்போ நான் காப்பாற்றுங்க. என்னையே பேசுறதுனால ஒன்றும் கிடையாது. பேசுகிற இடத்துல அந்த கோமாளி எம்கேஆர் இருப்பதை நினைத்து நான் பெருமை கொள்கிறேன். எங்கள் அன்னைங்கெல்லாம் நிற்கிறாங்க எல்லாருமே. இவங்களை அத்தனை பேருமே கருணை உள்ளம் கொண்ட கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை பார்க்குறேன். உங்களையெல்லாம் கைதட்டினாலும் 2-3 பேர் கணேஷ் போல தர மாட்டேன். ஹலோ, ஒரு சாங் பாடுவோமா? இந்த நாடகத்தில் என் கம்பெனி ஆளுகளை பார்த்தீங்களா? இவன் மண்டி ஓட்டேன், இது பள்ளத்துக்குள்ளே உட்காந்துருச்சு. இவன் பாரு கம்மா முக்குளிப்பேன் போய் உரச்சடியில் கிடந்தது. தாளம் சண்முகம் அங்கே சாஞ்சிட்ட இலை நறுக்கிற மாதிரி. ஹலோ ஹலோ. பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பந்தனத்து மன்னன் வரும் நேரம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். இருமுடைய தனது வந்த சாமி, சுவாமி இருமுடிய தனது வந்த சாமி, அதை இறக்கி வைக்க நல்ல வழி காமி. பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஐயப்பா மலையில போட்டுக்கிட்டு வாரம், மலையில போட்டுக்கிட்டு வாரம். சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தான போறோம். சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தானே வர. பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஐயப்பா கொல்லிமலை, ராலிமலை, பிறகுமலை, 5 மலை. கொல்லிமலை, ராலிமலை, விறகுமலை, 5 மலை. 5 மலை பாருங்க, அந்த ஐயப்பனை நாடி ஓடுங்க மகேந்திர பூபதி. 5 மலை பாருங்க, அந்த ஐயப்பனை நாடி ஓடுங்க. சாமியே சாமியே ஐயப்போ சாமி சரணம், ஐயப்ப சரணம், சாமியே சரணம் ஐயப்பா. அப்படி எங்கள் அண்ணன் ரொம்ப ரொம்ப நன்றி. அதே எங்கள் அண்ணன் அது மாலை ஓடுது, அதனால் கை தட்டுது. யார் இப்போ மாலை ஓடுறா? இதில் மாலை ஓடுற ஆள் உண்மையிலே சொல்கிறேன், சத்தியமாக கை தூக்குங்கண்ணே. அண்ணன் போடுது, இந்த எங்கள் அண்ணன் போடுது, அவ்வளோதான். முதல்லாம் ஊருக்கு வீடு தவறாமல் மாலை ஓட்டாக பஜனை சத்தம் கேட்கும்போது கம்மா தண்ணிலாம் அலறும், சேக்கணேசா சேக்கணேசா சேக்கணேசான்ட்டு. இப்போ 4 பேர் அப்படியே பிளாக்கில் சரக்கு ஓட்டுற ஆள் மாதிரியே இங்கே ஓடுது அங்கே ஓடுதுன்னு பொங்க சோத்துக்கா. எப்படி தீய பழக்கத்தை மறக்க முடியலை. அதனால தான் மாலை ஓடுறதெல்லாம் குறைஞ்சிருச்சு. இந்துக்கள் கலாச்சாரம் புனிதமானது. ஏன் என்னாச்சு? கடிச்சு பிடிச்சா? மாலை போடுவது எதற்காக? குடும்பம் நல்லா இருக்கணும்,
நம்ம உடம்பும் தூய்மையாகணுன்றக்காகத்தான் கார்த்திகை பிறந்தவொடனே மாலை ஓடுறது. இப்போ பூரா மாலை ஓடுற ஆளு ஓடாமே நல்லா சாப்பிட்றதுக்கு மாலை ஓடுறேன். வானே ஏற முடியாது, அங்கே விழா கமிட்டியில் கொடுப்பு. இதில் எப்படி ஏறுவ? படிக்கட்டு மம்பட்டி வேணா வச்சு வெட்டி விடு. பெண்கள்லாம் மாலை ஓடுவீங்களாத்தா? ஆத்தா பெண்கள் தான். பத்தியிலே சிறந்தவர்கள் பெண்கள் தான். ஓம் சக்தி பராசக்தின்ட்டேன். இவன் தான் மொத்த கான்ட்ராக்ட் எடுத்து ஏற்றுறேன். டிரைவரம்மா டிரைவர்னு நான் சொல்லி பழிக்குதுடா, பேசாமறா பூவதி. அதை போன வருஷம் சொன்னேன், அந்தந்தண்டி பசை சாச்சி விட்டுருச்சு. இந்த வருஷம் சொல்லி ட்ரெயினையும் வீட்டையும் சாச்சி விட்றாம பேசாம. ஓம் சக்தி பராசக்தி ஆதிபராசக்தி மாரியாத்தா அம்புட்டு சாமிக்கும் பொம்பளையால் மாலை ஓடுங்க. வாரத்துக்கு ஒரு தடவை விரதம் இரு. வாரம் 7 நாள் விரதம் இருந்தேன்னா இவன் விதரை கொண்டு வைக்க போவேன். இளைஞரை அடிச்சு விடுவா. ஐயா விழா கமிட்டி அண்ணே பொன்னாடா இருக்கா நடிகர்களுக்கு இங்கே வாங்க, அதை போட்டு விட்ருங்க. மேடையில் கொஞ்சம் முனி ஓட்டம் இருக்கு. முனி ஓட்டம் கிடையாது, அந்த 4 பேர் வர்றான். அருமையாக இருக்காங்க. ஹாலிவுட் படம் எடுத்தது மாதிரி பெரிய வேல்ராஜ் கேமராமேன் மாதிரி தான். அப்படியே ஒன்று திருப்ப சொன்னோம்னா அவங்க அசால்ட்டா அப்படி போல்ட்டெல்லாம் திரும்பி விட்டு திருப்ப வாங்கி சொன்ன வீடியோவில் இருந்தாலும் படுத்துருவேன். அதுக்கப்புறம் பெட்டக்ஸை எடுத்து என்கிட்ட காமிப்பேன். இங்கே வந்திருக்கின்ற நாடக நடிகரை வரவேற்குதமாக நாவண்ணா இழுப்பகுடி இந்த ஆதினமிளகி ஐயனார் கும்பிடக்கூடிய உறவுகள் சார்பாக பொன்னாடை ஒத்தி கௌரவப்படுத்துகிறார். எங்கேயா சவுளி கடைக்கு போயிட்டாங்களா? எங்க அன்னைங்கெல்லாம் காணா? அங்கிட்டு வருதா? வாங்க அண்ணே. கபடி பிளேயர் இங்கே ஆர்மணித்து கொண்டிருக்க அன்பு அண்ணன் புதுக்கோட்டை செல்வராஜ் அவர்களுக்கு நாவண்ணா இழுப்பகுடி கிராமத்தார் சார்பாக பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துகிறார். கைதட்டுங்க ப்ரோ. ஓகே ஓகே போதும் போதும் போதும். இப்போ எலெக்ஷன் இல்லையா, அடுத்த வருஷமா மிருதங்கத்தை கொண்டிருக்கும் பெரும் கொண்ட லார்டு கப்ளிங் மண்டையன் செல்வம் கத்தலையை போட்டு துப்பிக்கிட்டே இருப்பான். நல்லா பண்ணுவான். செல்வத்துக்கு பொன்னாடை போத்து ஏகே அருள் அண்ணன் தான் ஆல்ரவுண்டு அருள். தாளம் ஜன்முகம் பங்காளி இங்கிட்டு வா. பங்காளி துண்டை வாங்கிட்டு போய் ஏதாவது தடவு. ஆமாம் எல்லாம் பண்ணுவாங்க. இந்த யூடியூப்பு 4 பேர்த்துக்கு போட்டு விடலாமா? இருக்குல்ல யூடியூப் எடுத்துக்கொண்ட 4 பேர் வாங்கப்பா. வாங்கடா, துண்டு கிடைக்காம தெரியுங்க. வாங்கடா, யாரா ஒரு ஆள் வா, இல்லைன்னா கேமரா கூட தூக்கிட்டு வா. வாக்கடா. அப்போ இங்கே தூக்க வரிச்சு எழுதுறாங்க பாரு. இதெல்லாம் வச்சு நான் கம்பெனி நடத்தி நான் சலுப்புடேன். அப்படி வாங்க. மைசெட் அண்ணே, மைசெட்டு போடுங்கண்ணே. அவன் தானே என்னை நிலையை நிற்க வச்சவன். மைசெட் KS சுந்தர் ஆடியோஸ் இளந்தங்குடிப்பட்டி கொட்டகை அமைப்பு முருகன் இளந்தங்குடிப்பட்டி. இந்த முருகனுக்கு கூப்பிடுங்களேன். இந்த மேடை ஓட்டது உள்ளூரா? நம்ம தானே, நம்ம பயில ஓட்டது. அப்போ நல்லா இருக்கு நல்லா இருக்கு. எதுக்கு என்னைய போய் அங்கிட்ட நோத்தாமன்னு வைவாங்க. நல்லா இருக்கு. கொட்டகை தான் தட்டியில் ஓட்டாப்புல, அதே போடக்கூடாது. சென்ட்ரிங் போட்டிருக்கோம். மைசெட்டு அவங்களுக்கே மைசெட்டானுக்கு டவுட் ஆயிடுச்சு. பாலா அடங்கோலா ஐயா அது சேர்ந்திடும் இடமெல்லாம் கொடூரமா பாட்டு பயல கேட்டா அதை கொடுத்து இல்லையா? டேய் 3 பேத்துக்கு வந்து வாங்கிட்டு போடா. காலாஞ்சி வாங்கிட்டு போடா. அண்ணே வேற யாரு? காவல்துறைக்குண்ணே, காவல்துறை அதிகாரி ஐயா. ஐயா ஐயா ஸ்டேஷன்ல இருப்பாங்களா? இந்த காவல்துறை வந்துட்டார். அண்ணே ஏன் வேட்டியோட வந்திருக்க? கொட்டகையா? கொட்டகை முருகன் எங்கள் அண்ணே. நீ உன் கொட்டகை குறை இல்லைப்பா, மேடதான் கொஞ்சம் நெறிஞ்சு முள்ளு. ஒரு 2 வாரத்தை பேசிட்டு போனேன். சந்தோஷம் மகிழ்ச்சி. காவல்துறை எனக்கு போடுங்க. நான் கருது வண்டி ஓட்ட வந்தேன். வானத்தை போல மனம் படைச்ச ஓதா பொண்ண போல ஓதா கலர் ரிப்பன் தாதா. அவ்வளோதான், 100 ரூபாய்க்கு அவ்வளோதான். ஏன்னா சோக பாட்டா பாடுவேன். அது தெரிஞ்சா இதுக்கு நான் சூப்பர் சிங்கர் போயிருப்போம்.
மாவண்ணா போஸ் இளந்தங்குடி பட்டி எங்கள் அண்ணனும் தம்பியே தெரியல. 2034 உனக்கு நான் பாடுறேன். இந்த வந்துட்டேன் பூனை குறுக்கு, அவன் வந்து என்னை காப்பாத்திட்டான். மாவண்ணா வெள்ளைக்கண்ணு இளந்தங்குடி பட்டி 100, பந்தய மாட்டின் சாம்பவான் காஞ்சரங்கால் நாச்சியப்ப கோனார் அம்பல மாட்டின் உரிமையாளர் சார்பாக 501, அரசனிப்பட்டி பயலுகட்டா குடூரம்மா 100 ரூபாய் விதி. காவல்துறை அதிகாரி ஐயா வரலையா? வரட்டேன் ஐயா. வைராயானே எதில் விட்டுன்னு கேட்டால் வாயில் விட்டோம்ட்டு வாங்க. நம்மளே நோட்டீஸை படிக்கிறது நல்லது. 6 மணி சக்கரவர்த்தி மாதிரியா இருக்க நீ, பிளாட்டு கல் உன்றைய மாதிரி உட்காந்துக்கிட்டு 6 மணியை கலையா பின்பாட்டு இசை அம்பது. அப்படி நீ ரஜினிகாந்த்னே கொட்டையை கலைச்சி விடு. என்னது 70 சேர் ஓட்டாலும் அது அப்படித்தாண்டா இருக்கும். அது அடியே 3 அடி தான். வேணும்னா நின்றுக்கிட்டாங்க, நின்றுக்கிட்டு பாடுறியா அதுக்குள்ளே தலையை விடுக்கிட்டு போதும். சிங்கம் நீ சிங்கம் தான். ஸ்கேன் எடுக்க வர்றாரு. ஸ்கேன் அன்பு அண்ணன் ஹார்மோனிய சக்கரவர்த்தி ஒரு அருமையான குரலுக்கு சொந்தக்காரர். கலைஞனுக்குள்ள கலைஞனை விளையாண்டுக்கிட்டு இந்த ஒருச்சா வயத்துக்காக நாங்கள் அண்ணன் தம்பிகளே குண்டக்க மண்டகம் பேசி தம்பி பார்த்தீங்களாடா அந்த எச்சி துப்பி கேன முன்னேம்பாரு கெட்ட ரோக்கர் பயிடாவே. அன்பு கப்ளிங் பண்ணி தப்பா சொல்லக்கூடாது. அவன் தாண்டா அம்மியா அரைக்கிறவன். செல்ஃபு எடுக்காமத்தான் வீட்டில் போய் என்ன பண்ணிருக்கேன், மண்டே எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு முட்டி இருக்கேன். இவன் நல்லா எஃபேர்ட் பண்றான்டா. முண்டை டொங்காசு திடுறான். ஒன்றும் முடியலை தாலி நீர் கசிவு வந்தா. பாசத்துக்குரிய அன்பு அண்ணன் இரு பசம் எடுக்காத ஆள் வரட்டும். புதுக்கோட்டையை சேர்ந்த செல்வராஜ் அவர்கள் ஹார்மோனியம் பின்பாடல். சாமி அப்பா வேர்க்காட்டில் வீற்றிருப்பாள் வீரமகள் திருத்தோழி. வேர்க்காட்டில் வீற்றிருப்பாள் வீரமகள் திருத்தோழி. கொற்றனையும் போக்கிடுவாள் குலதெய்வம் மாகாளி. குலதெய்வம் மாகாளி கருவாகும் உயிர்க்கெல்லாம் கருணை மாறி கருமாறி கத்திருக்கு மனதினிலே இதனிற்கு மகமாயி மகமாயி மகமாயி. இந்த பாட்டுக்கு அண்ணன் பாடுறா இதாண்டா நடனம். அவர் பாடுறார் வேக்காட்டில் வீட்டில். இவன் மிருதங்க சக்கரவர்த்தி என் தம்பியை பேர் சொல்லுவாங்க பாரு. மிருதங்க சக்கரவர்த்தி மிருங்கவத்துவான் கோடையட்டி குமரன். இதுதான் நாட்டுக்கு சாகிறது நல்லது. நம்மளை கொண்டு வாங்க ஊத்தப்பம் போட முடியாது. வேணும்னா அடிச்சு விட சொல்றேன். கலக்கிடா. அன்பு அண்ணன் கோயில்பட்டியை சேர்ந்த உண்மையிலே ஒரு வெகுளியான மனுஷன். அவன் நல்லா இருக்கணும்ப்பா, ஓசு நல்லா இருக்கணும். கோயில்பட்டி செல்வம் அவர்கள் மிருகத்தை செய்வார். செல்வம் அடிச்சு விடுப்பா.
அப்படி சிரிச்சுக்கிட்டு ஆனந்தமா வாச்சானா பார்க்கறவங்களுக்கு நல்லா இருக்கும். என்னமோ வெயில்ல 3 நாள் தெரிஞ்சு சூடு குடிச்ச மாதிரி இருந்தா. ஆமா, சிவகங்கை கிருஷ்ண ஜெயந்தி விழா குழு சார்பாக எனக்கு பொன்னாடை அணிவித்து புகழாரம் சூட்டுகிறார். அவ்வளோதான், நானே சொல்லி. காசு எப்படி கொடுக்காம போக மாட்டியே, விதி. 500 ரூபா வரைக்கும் வந்துட்டியலா. சிவகங்கை முகில் அசோசியேட் ஏ ரகுராமன், டி தமிழ்ச்செல்வன், தர்சன் பைனான்ஸ் சார்பாக 501. இவ்வளோ தர்சன் பைனான்ஸ்லாம் வச்சிருக்கேன், என்ன ப்ரோ 500 ரூபா தரேன். சீப்பை போங்க, போய் அந்த பொம்பளையில் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு போங்க. இருக்குலாம் அங்கிட்டு போயிருச்சுலான்னு ஊரா. பலவாத்திய மன்னன், பலவாத்திய சக்கரவர்த்தி, பாசத்துக்குரிய அன்பு அண்ணன், மண்டி ஓட்டேன் பொழந்து எடுத்துருவேன். புதுக்கோட்டை ஏகே அருள் ஆளுண்டை இசைப்பார்கள். அண்ணனுக்கு 12 ஆண்டுகளுக்கு மேலாக குழந்தை இல்லை, ஆனால் இப்பொழுது மகாலட்சுமி பிறந்திருக்கிறது. அண்ணன் மகளுக்கு என்னுடைய ரொம்ப ரொம்ப நன்றி. சித்தப்பா கொடுத்தாருன்னு சொல்லிடு. போய் அந்த 3ஆம் நம்பர் வீட்டில் வச்சுட்டு போ. அதே என் வீடு, தண்ணி வரலைன்ட்டாங்க, பாத்ரூம் என்னன்னு பார்த்து. அவர் டான்ஸ் வரும்போதே அண்ணே வருமுனே, அது பாவம் காய்ச்சலோட தெரியுது. அதை வேற நாள் 12 மணி ஆகுதா அண்ணே. ஒரே ஒரு விஷயம், என்ட்ரன்ஸ் வந்து நான் முடிச்சதுக்கப்புறம் டான்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் மருதமணி அண்ணே வருவார். பேசாமல் இருங்கண்ணே, எல்லாம் கூட்டம் போயிடும். நீ வேணும்னே எங்கள் அண்ணே உள்ளதையும் படுத்து கிடக்கு குளுக்க சேர்த்தி பார்த்துட்டு போ. அது பாவம் 3 நாளாக காய்ச்ச, அதை நான் தூக்கிட்டு தெரியும், நம்ம செம்பரியம் குட்டியை தோளில் ஓட்டைய மாதிரி. அது கஷ்டம் யாருக்கு தெரியும். ஒரே ஒரு விஷயம், நடிகன் என்ன உடல்நல குறைவாக இருந்தாலும் மக்களுக்கு தெரியாது. ஆனால் என்ன சொல்லுவியே, ஏமாத்திட்டு போயிட்டாயின்டுவே. அதை வச்சு 3 நாளாக நான் ஒத்தனம் கொடுத்து ஓட்டிக்கிட்டு இருக்கேன் ஐயா. அதை காலி பண்ணி விட்டுறாதிய. பாசத்துக்குரிய அன்பு அண்ணன் எங்களது புதுக்கோட்டை எஸ் சண்முக அவர்கள் சின் தாளம் மறந்துருச்சு. அது பாட்டு பாடவா? தம்பிகளுக்கு பிடிச்ச பாட்டு அது கிடையாது, வேற பாட்டுறா. தாத்தா தாத்தா அடங்கோத்தா, தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி கொடு, ஏன் பேரா பேரா. என்ன ஏய், நான் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கேன், நீ விநாயகர் கோயிலுக்கு மந்திரத்துக்கு ஓதிக்கிட்டு இருக்கேன். நடு சாமத்தில் சாமந்தி பூ ஆள அசத்துது. இந்த கிளம்பிட்டா இல்லை, ஒரே அடி அடிச்சு என்னை கொண்டு சாக்க போறியா? வா வா வாத்தியாரே வா வஞ்சி கோடி. சிவகங்கை பஸ் ஏறி போறது நல்லது. சாமி அழைக்க போறேன். மைஜெட் அப்புறம்டா, அவன் சவுண்டுக்கு சொல்றேன். அவன் தாண்டா என் தம்பி. தம்பி காப்பாத்தி விடுறான். இன்னர் ஏத்து, சார்பு ஏத்து. ஆதி ஒரு காலம் எங்க ஐயாக்க உள்ள காலம். பரவாயில்ல, காசு. நாட்டசங்கோட்டை பாண்டிமுனி, ஒத்தக்கால சப்பானி, ஒரு கால நொண்டி,
நான் கூப்பிட்ட குரலுக்கு இந்த சாமி ஊரா அரும்பு குறையாம ஓடியாந்து இந்த மக்களை காக்குதா இல்ல சுணங்குதா? ஹலோ, இன்னும் கொஞ்சம் எதிர்பார்க்கிறேன். ஏதாவது தெரியுறா கருப்பா? ஹலோ ஹலோ, சேதுபதி நாடு சிவகங்கையின் நன்னாடு, சிவகங்கையின் நன்னாடு. தலையே வெட்டும் போட்டதனாலே நிதிக்கும் நாயத்துக்கும் பேர் போனாலாம். என் கொல்லங்குடி மண்ணுல குடியிருக்கக்கூடிய என் வெட்டுடைய காளியம்மா கொஞ்ச நேரம் இந்த நாவண்ணா இழுப்பகுடியில உள்ளே உங்க அண்ணே ஐயனார கூட்டிக்கிட்டு இந்த குதிரையில ஜவாரி செய்ய நேரமாச்சு. எந்த குதிரடா? யாதினமிழகிய ஐயனாரு. இன்னைக்கு இழுப்பகுடியில் இந்த கூட்டத்தில் எந்த குதிரை மேலே நீ குடியிருக்க கொஞ்ச நேரம் நீ அரும்பு குறையாம வெள்ள குதிரையாரி யாதினமிழகிய ஐயனாரு நீ விளையாட நேரமாச்சு. கொஞ்ச நேரம் அந்த வெட்ட வெளி பொட்டலில நீ மகுடி ஒட்டு விளையாட எந்திரி. அழுயர வீச்சருவா, அழுயர வீச்சருவா, அசையாதுடா கீநாட்டி என் கருப்பு வெள்ளி புடியருவா. உன் காலுக்கு சலங்கமணி, உன் கச்சைய நீ இடமாட்டு, புடிச்ச அருவாளும் எரிஞ்ச விவிதிய இதுவரைக்கு நாட்டுல வீண் போனதில்லை. உன்னைய மலையாள நாட்டுல அங்க பேரு சொல்ல பிள்ளை இல்லை. உன்னைய ஊட்டி வளர்த்த மலையாள நாடு உன்னைய வச்சு வளர்க்க முடியலே. என் மலட்டாட்டு தண்ணியில பெட்டிக்குள்ள வந்த ஜாமி உனக்கு 18 நாடர்களையும் நீ படிக்க டாக்குனதுனால உனக்கு 18ஆம் படியான்னு பேரு வச்சது உண்மையானா கொஞ்ச நேரம் இந்த இழுப்பகுடி ஐயனார கூட்டிக்கிட்டு அருப்பு கொஞ்ச நேரம் நீ எந்திரி. ஆதி ஒரு காலம் எங்க ஐயாக்க உள்ள காலம் இந்த இழுப்பகுடி கிராமத்துல 12 வருஷம் பாராமலை இல்லே. சிவகங்கை நாடு பஞ்சம் போகுது. அப்ப இழுப்பகுடி கிளவி சொல்லி அழுதுச்சா, நான் எப்படி இந்த பஞ்சத்தில இந்த மக்க வளர்க்க போறேன், நான் எப்படி இந்த பஞ்சத்தில பிள்ளை வளர்க்க போறேன், பஞ்சம் தாங்கல கூப்பிடுங்க ஆதினமிழகிய ஐயனாரு சாமியே. அப்ப கிழவனுக்கு சாமி இறங்கி இந்த இழுப்பகுடியில தலைய குளிக்க ஆடையில இங்க கிழக்க குமுறுதுடா மேகமெல்லாம். அப்ப மாயமா மழை வேஞ்சி நம்ம கிளவி காட்டுல போய் மயிலி கீரை உடுங்கி மக்க வளர்க்குறாடா. அப்ப கோடை மழை வேஞ்சி நம்ம கிளவி கோவக்கீரை உடுங்கி புள்ள வளர்க்குறாடா. வீரம் பத்தலே இந்த இழுப்பகுடி சாமிக்கு வீரம் பத்தலே. என்ன நினைக்குது இந்த ஆதினமிழகிய ஐயனாரு இந்த குளங்காக்க வந்த சாமி என்ன நினைக்குது? ஏன் இந்த தாமதம்னு தெரியலடா. நீ ரோஜாக்கார தங்கமுடா. என் ஐயனாரும் கருப்பனும் வந்தான்னா கட்ட வண்டி உடைய இங்க 1000 யானைக்கு சமமுடா கருப்பு. மதுரை மாநகர மதுரை வண்டியூரும் போட்டலாம். எப்ப நீ நடந்து வந்து தங்கியிருந்தது மேலமட கம்மாயா பாண்டி. அந்த மேலமட கம்மாயா விட்டு என் பாண்டி முனி நீ தங்கியிருப்பது வட்டாயுரணி. என் பாண்டி முனி செத்த தாமதச்சர கருப்பாயுரணி. அந்த கருப்பாயுரணியை விட்டு இந்த ஆதினமிழகிய ஐயனார கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் நீ விளையாட எந்திரி. கள்ளிசரி நல்ல கம்மாயா, கள்ளிசரி நல்ல கம்மாயா, ஏ பொல்லாத உடம்பாரம்மா. என்னைய நாடு ஊரா பேரு வாங்க வச்சே ஏ கலிசரி காளி முனி ஐயா. கொஞ்ச நேரம் இந்த நாவண்ணா இழுப்பகுடியில் உள்ள சாமிகளை கூட்டிக்கிட்டு நாங்க வீரம் குறையலடா, இந்த நாட்டு மக்களை நான் காமாடு தளமாடு காக்கிறேன் என்று சொல்லி கொஞ்ச நேரம் இந்த நாட்டு மக்க உன் வீரத்தை அறியன ஐயனரே. கொஞ்ச நேரம் நீ அரும்பு குறையாம நீ எந்திரி. தங்க நல்ல முடியருவா சாமி முடியருவா, தங்க நல்ல முடியருவா
தங்க நல்ல முடியாருவா சாமி முடியாருவா சாயாதுடா உன்னருவா கருப்பே உன்னருவா வெள்ளி நல்ல முடியாருவா விளையாடும் விச்சருவா சாமி விச்சருவா வாரட ஒத்தக்காலே ஜப்பானியா உனக்கு ஜப்பானியா ஒரு காலு முண்டியாடா என்னொட்டி பயல காணாமுடா ஒத்தக்காலி ஜப்பானியா ஒரு காலு முண்டியாடா அண்ணே வந்துட்டான் தங்கச்சிய காணாமுனுதராண்டா இந்த கூட்டத்தில எந்த பெண்ணு மேல நீ குடியிருக்க ஒட்டி வைக்கும் கால்களுக்கு உதிரி பூவு சல்லடமா ஓ சல்லடமா உதிச்சு வைக்கும் கால்களுக்கு சாமி கால்களுக்கு குத்தி பூவு சல்லடமா சாமி சல்லடமா இழுப்பகுடி கிராமத்திலே பாட்டங்க ஆண்ட சாமி பொல்லாத ஐயனாரையா இந்த ஐயனாரு வீரம் குறையலையா இழுப்பகுடி கிராமத்திலே பாட்டங்க ஆண்ட சாமி அதன மிளகி ஐயனாரையா ஏன் ஐயனாரு வீரம் குறையலையா ஏன் ஐயனாரு வீரம் குறையலையா அள்ளி கொடுத்த சாம்பலையா அரும்பு குறையாதையா அள்ளி கொடுத்த சாம்பலையா அரும்பு குறையாதையா கள்ளிச்சேரி காளி முனியந்தா கள்ளிச்சேரி காளி முனியந்தா இழுப்பகுடி ஐயனார பார்க்கத்தானே நிக்கிறானையா இழுப்பகுடி கிராமத்திலே ஆதி ஒரு காலத்திலே ஐயாக்கா ஆண்டஜாமியா இந்த ஐயனாரு அரும்பு குறையலையா கோடான கோடி சனம் உன்னை வந்து வணங்குதையா கருப்பு கோடி சனம் உன்னை வந்து வணங்குதையா கோடான கோடி சனம் உன்னை வந்து வணங்குதையா 18 படிகாரம்பா 18 படிகாரம்பா 18ஆம் படியா நாவண்ணா இழுப்ப குடிக்கி வந்துதான நேரம் ஆச்சியா இழுப்பகுடி கிராமத்திலே பாட்டுங்க ஆண்டஜாமி வீரம் குறையலையா எங்க சாமி ஊரா கத்துருமா விளையாடுது வாரையா எங்க சாமி ஊரா மக்களை எல்லாம் காக்குதோ வாரையா கருப்பு ஐயனாரு காளிமுனி ஐயா கூட வாடா அதனை தொடர்ந்து ஆடல் அரசி மலையறிக்க பாய் ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை புதுக்கோட்டை ஜெயப்பிரியா அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக் எந்த காலைஞனும் அவனை சிறை வைப்பார் எந்த புறவனும் அவனை பாட்டில் வைப்பார் இயற்கையின் அவள் மேல் காதல் வெல்லும் எழிலாலே காதல் வெல்லும் நான் பார்த்ததிலே அவள் ஒரு தீட்டார் அழகி என்னை கேட்டதிலே அவள் வார்த்தையத்தார் கவிதை என்பேன் ஒரு கவிதை என்பேன் நான் பார்த்ததிலே அவள் ஒரு தீயைத்தான்
நல்ல அழகி என்பே நல்ல அழகி என்பே நகைச்சுவை மன்னன், நகைச்சுவை மாமணி உங்களை சிரிக்க வைப்பதற்காக உள்ளே கொட்டாயக்குள்ளே மண்ணுக்குள் பரண்டு உருண்டு கொண்டிருக்கிறார். வெயிட்டான பொருள் தூக்குனால் எலும்பு விலகி வரும் என்பதற்காக ஒரே ஒரு புளிய முத்தை உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு மண்டி ஓட்டு அமம் செய்து கொண்டிருக்கிறார். எனது அன்பு அண்ணன் மதுரை மாவட்டம் காரியாபட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மருதுடைய ஐயனார் அருள் பெற்றவன் ஏ மருதமணி அவர்கள் நகைச்சுவை மன்னனாக தோன்ற காத்து கொண்டார். தெல்ல தெளிவாக ஒளி ஒளி அமைப்பு. இன்னைக்கு இவளை அவுட்டரில் செட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். உங்கள் மேலே எந்த தவறும் கிடையாது. அது மனிதன் அல்ல, அது இயந்திரம். வாழ்த்துக்களை அன்பு தம்பிகளா. KS சுந்தர் ஆடியோஸ் இளந்தங்குடி பட்டி KS சுந்தர் வாழ்த்துக்கள். 100 ஆண்டு காலம் நல்லா இருக்கணும். பாட்டு போடுற சிங்கா சூப்பர். KS சுந்தர் ஆடியோஸ் வாழ்த்துக்கள் தம்பி. கொட்டகை அமைப்பு முருகன் இளந்தங்குடி பட்டி. நீ கொட்டையை பிரிச்சிடு. நாடகத்தை காண வருகவர்களே இருக்கரங்குப்பி அழைத்திருக்கிறார்கள். கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள். நாவண்ணா இழுப்பகுடி நாடக அமைப்பும் நாவண்ணா இழுப்பகுடி கிராமத்து இளைஞர்கள் தான். வாழ்த்துக்கள் அன்பு உறவுகளை. யூடியூப் எடுத்துக்கொண்டிருக்கின்ற இந்த 4 பேர்த்துக்கு நன்றி. நீங்கள் 3 பேரும் இந்த கேமரா வச்சுருக்கீங்க. அது என்னடா பூச்சி மருந்து அடிக்கிற மாதிரி கேமராவா இல்லை பாத்ரூமில் வைக்கிற இதா சென்சாரா லென்ஸா இம்புட்டுக்கான வச்சுருக்காண்டா வெள்ளலி மாதிரி. உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் என்னுடைய வாத்தியார் விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த SS மணி ஐயா மாணவனும். நான் பிறந்த என் சொந்த ஊர் இதே மாவட்டத்துக்கு சொந்தக்காரன். சிவகங்கை மாவட்டம் மானாமதிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே என்னுடைய தாய் கிராமம் விழாக்குளம் பிள்ளத்தி. அதற்கு நடுவிலே 600 வருஷம் உடமரந்தாம் படுக்க கள்ளிசேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிசேரி கிராமத்திலே விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் தான் இந்த கோமாளி. நான் பார்த்த தொழில் நான் படிக்கலாம் இல்லை. நான் சிறு வயதிலிருந்து ஆடு மாடு மேய்ச்சவன் என்பது எனக்கு பெருமை. எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்திலே எத்தனை பேர் வந்தாலும் பசியை போக்கும் அளவுக்கு இருக்க இருப்பிடம் கொடுக்கும் அளவிற்கு MKR அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர். உங்கள் அத்தனை பேர் ஆசையோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் MKR பபுன்காமி மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். இத்துடன் உரையை முடிக்கிறேன். நீங்க எல்லோருமே ஐயா எல்லோருமே நல்லா இருக்கணும். நீங்க எல்லோருமே நோய் நொடி இல்லாம யார்கிட்டையும் கரை வா வா வா. பந்தய மாட்டின் ஜாம்பவான் காஞ்சரங்கால் நாச்சியப்ப கோனார் அம்பலம் மாட்டின் உரிமையாளர் சார்பாக எனக்கு பொன்னாடை ஒத்து கௌரவப்படுத்துகிறார்கள். நன்றி ஆச்சியப்ப கோனார் உறவுகளை. நன்றி நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி. சரி அதுக்கு என்ன சார் வீட்டுக்கு போமா இருடா நான் படுற கஷ்டத்தில் எப்பயுமே. பந்தய மாட்டின் ஜாம்பவான் காஞ்சரங்கால் நாச்சியப்பா கோனார் அம்பலம் மாட்டின் உரிமையாளர் சார்பாக 501 நன்கொடை அளிக்க காரணமாக இருந்தது என் தம்பி வர்ணனையாளர் மகேந்திர பூபதி தான். அவன் 500 அடிச்சு விட சொன்னேன். அவன் 250 வந்து கேட்பாரு. ஆமாம் நன்றி நன்றி. நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும். பொங்கி வடியணும்